வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குக்கிங்லாம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரீயூஸ் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். நம்ம புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோன்னா பழைய ஃப்ரிட்ஜை நம்ம ஒன்று ரிட்டர்ன் கொடுப்போம். அவன் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் எடுப்பான். அதெல்லாம் எது கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டில் பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் என்னென்னலாம் ரீயூஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படிலாம் நம்ம பண்ணலான்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் வீடு தேடி. இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டைல் கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசுங்க. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது ரொம்ப பழசாகிடுச்சு. அதனால் இது நம்ம என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால் அப்படியே வச்சுருந்தேன். நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது, புது ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது ரிட்டர்ன் கொடுக்கும்போது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுத்தாங்க. வேணான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கேஸ் இருக்குங்க, ஒரு கேஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ரிப்பேர் பண்ணுற கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து இது பண்ணி தான் வச்சுருந்தேன். நான் அப்படியே வச்சதில் ரொம்ப அழுக்காகிடுச்சிங்க. ரொம்பவும் இதாக இருக்குது. நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்னால நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் ரெடி பண்ண போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஒரு கையில் நம்ம தட்டினாலும் நமக்கு வந்துடும். இது ரொம்ப பழைய மாடலுங்க. இப்போ இது பாருங்கள், இது வந்து இதெல்லாம் முட்டை வைக்கிற அந்த ட்ரே நினைக்கிறேன். இது இப்போ நம்ம தட்டினாலே நமக்கு வந்துடும். அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. நார்மலாகவே நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். இதையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை, ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இதை நம்ம ஒரு சொல்யூஷன் சேர்த்து தான் நம்ம இப்போது சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறேன், எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. இன்னொன்று வந்து அதே அளவு பேக்கிங் சோடா, அதாவது நம்ம வந்து இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதே அளவு தாங்க எடுத்திருக்கேன். இன்னொன்று என்னென்னா வினிகர் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் நம்ம எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதில் ஒரு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பொங்கி வர்றது பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க, நல்லா பொங்கி வரட்டும். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் நம்ம. நான் இதை வந்து ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் தாங்க சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ் கூட க்ளீன் பண்ணலாம், டைல்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக நம்ம இதை கலந்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் க்ளீன் பண்ண கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக க்ளீன் ஆகுது. இப்போ நுரெல்லாம் வந்து நல்லா அது அடங்கிடுச்சு. இப்போ நம்ம கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஓட்டை போடணும். நான் வந்து கொஞ்சமாக நான் ஃபோர்க்கை சூடு பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இப்போது அந்த சொல்யூஷன் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லா பக்கமும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சேர்த்துக்கோங்க. இதில் நமக்கு வந்து துணி வாஷ் பண்ணுற பவுட்ரு இருக்கு இல்லையா, அதனால் வாசனையும் நல்லா தான் இருக்குங்க. உங்களுக்கு அப்படி அந்த பவுட்ரு வேண்டான்னா நீங்கள் வந்து நமக்கு இது இருக்கு இல்லையா, துணி வாஷ் பண்ணுற லிக்விட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அதை நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கெல்லாம் அழுக்கு இருந்ததெல்லாம் வந்து நான் ப்ரெஷ்ஷில் நல்லா தேய்ச்சிக்கிறேன். இதை நம்ம ரீயூஸ் தாங்க பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரும் சேர்த்தேன். இப்போ பாருங்கள், ஒரு நல்லா காட்டன் துணியை ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் துடைச்சிக்கலாம். நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் க்ளீனாக. எல்லாத்தையும் துடைச்சிட்டு இப்போ ஒரு
நல்ல டர்க்கி டவல் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லஞ்ச் பாக்ஸ்க்கு அந்த டவல் இருந்தாலும் நமக்கு சீக்கிரமாக தண்ணி வந்து உறிஞ்சிடுங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா துடைச்சிருங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது பளபளன்னு இருக்குது. நல்லா துடைச்சிக்கலாம். க்ளீனாக துடைச்சிட்டு ஈரமே இல்லாமல் நம்ம துடைச்சிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் எவ்வளோ வந்து நமக்கு அழுக்காக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக நமக்கு போயிடுச்சுங்க. இதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் எடுக்கலாங்க. அந்த லிக்விடை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி எடுத்தங்க, சூப்பராக நமக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருந்தது நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு போயிடுச்சு. இன்னும் ரொம்ப நாளாக வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுங்க. இது மூடியே இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக தான் இருந்தது. நல்லா நம்ம சுத்தமாக துடைச்சாச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதோட கிளாஸு இந்த சைடில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். அது நல்லா காயிட்டும். நம்ம இதை வந்து நல்லா துடைச்சிட்டு ஒரு மணி நேரம் திறந்தே வச்சுருந்தேங்க. ஏன்னா நமக்கு ஈரம் எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கும். நம்ம வந்து ஏதாவது உள்ளே வைக்கும் போது பொருள்லாம் வைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்கும். அதனால தான் நான் வந்து நல்லா துடைச்சிட்டு ஒரு மணி நேரம் ஓப்பனில் வச்சேன். ஃபேன் காற்றுல நல்லா அது காயிட்டோன்னு சொல்லிவிட்டு மேலேயும் பாருங்கள் நல்லா துடைச்சிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ பழசுன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம சும்மா தூக்கி ஒன்றுமே இல்லாமல் ஒரு 500 ரூபாய் கேட்பாங்க. அதுக்கு போடுறதுக்கு இது மாதிரி மளிகை சாமான்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மேலே வந்து நான் அரிசிலாம் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு அரிசி இல்லைன்னா நீங்கள் வேறு எதெல்லாம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் அது மளிகை பொருள்னு கூட இல்லைங்க, நீங்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கலாம், புக்ஸு வச்சுக்கலாம். இப்போ டைலரிங் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டைலரிங் பொருள்லாம் வச்சுக்கலாம். நிறைய யூஸ் இருக்குங்க. யாரும் வந்து பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தால் சும்மா தூக்கி கொடுத்துடாதீங்க. நம்ம வாங்கும்போது எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், ரிட்டன் வாங்கும்போது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்குகிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து இந்த மளிகை சாமான்லாம் வச்சுருக்கேன். இது ஒரு மாதத்துக்கான மளிகை சாமானை இது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம திறந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் எது இருக்குது என்னன்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தால் ரிட்டன் கொடுக்காமல் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நோட் புக்ஸ்குள்ளே வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் மளிகை சாமான் பேக்கெட்டாக இல்லாமல் பாட்டில் கூட வச்சுக்கலாங்க. நமக்கு ஷெல்ஃப் பத்தலைன்னும் போது இதில் வந்து மிளகாத்தூள் டப்பா எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இதில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா பருப்பு வகையிலும் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ட்ரே வச்சுருக்கேங்க. அப்போ தான் நமக்கு டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குன்றதெல்லாம் ட்ரே போட்டு நான் வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புது ஃப்ரிட்ஜ் வாங்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பழைய ஃப்ரிட்ஜை சும்மா கம்மியான காசுக்கு கொடுக்காதீங்க. நமக்கு இந்த சைடில் இருக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு தெரியும் என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு கூட நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது நான் வந்து மளிகை சாமான் வைக்கிற யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எப்படிங்க உங்களோட ஐடியாஸ் எப்படியோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யாராவது இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.